பொங்கல் பண்டிகையையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதால் அரசுக்கு 249,76,00,000. பாமக இளைஞரணி தலைவராக மகள்வழி பேரனை ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விருப்பம் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான், கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு இதனால் கோபமடைந்த ராமதாஸ் விருப்பமில்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்று கோபமாக கூறினார். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் இடையே மேடையிலேயே வார்த்தை மோதல் ஏற்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. பனையூரில் தனியாக அலுவலகம் தொடங்கியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருப்பதால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸின் பேச்சால் கடும் அதிருப்தியடைந்த அன்புமணி சென்னை பனையூரில் தனியாக அலுவலகம் வைத்திருப்பதாக அறிவித்தார். சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு, முகந்தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. பேசி முடித்துவிட்டு மேஜையின் மீது மைக்கை தூக்கி எறிந்தார். இதனையடுத்து தொண்டர்கள் சூழ பொதுக்குழுவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான பிரச்சினைக்கு மையப்புள்ளியான முகுந்தன் ராமதாஸின் மூத்த மகளான காந்திமதியின் மகன். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மனைவி சரஸ்வதிக்கும் காந்திமதி, கவிதா என்ற 2 மகள்களும் 3ஆவதாக மகன் அன்புமணியும் இருக்கின்றனர். தனது மூத்த மகள் காந்திமதிக்கு தனது அக்கா மகன் பரசுராமனை திருமணம் செய்து வைத்த ராமதாஸ் அவர்களை தனது தைலாபுரம் வீட்டிலேயே தங்க வைத்திருந்தார். காந்திமதி, பரசுராமனுக்கு சுகந்தன், பிரதீவன், முகுந்தன் என 3 மகன்கள் இருக்கின்றனர். இதில் 3ஆவது மகனான முகுந்தன் பொறியியல் பட்டதாரி ஆவார். இந்நிலையில் பாமக இளைஞரணி தலைவர் பதவி காலியாகவே இருந்து வந்த சூழலில் கடலூர் மாவட்ட பொறுப்பாளராக முகுந்தன் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தீவிர அரசியலில் களமிறங்கினார். அவர் தங்கர்பச்சானுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கடந்த சில மாதங்களாக சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். இந்நிலையில்தான் இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்த உடனேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குடும்ப கட்சியாக பாமக மாறிவிடக் கூடாது என்றும் நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று அன்புமணி நினைப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் தலைவருக்கு அடுத்ததாக பார்க்கப்படும் இளைஞரணி தலைவர் பதவியை குடும்பத்தாருக்கு ராமதாஸ் வழங்குவதை தனக்கு போட்டியாக அன்புமணி பார்ப்பதாக அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது சாதாரண உரையாடல் தான் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுல ஒரு சாதாரண ஒரு உரையாடல், ஐயா அவர்களுக்கும் ஏற்படும் ஒரு உரையாடல். இது ஒன்றும் ஒரு கருத்து இல்ல, கருத்து மோதல் இல்ல. அதான் இது இன்றைக்கு 2.5 கோடி வன்னிய மக்களாகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களாகட்டும், எல்லாருமே நாங்க எப்படி பாக்குறோம்னா ஐயாவையும் எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஒரு சேர தான் பாக்குறோம்.
இது தொடர்பாக பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மற்றவர்களை குறை சொல்லும் போது தாங்கள் சார்ந்த இயக்கத்தை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லும் பொழுது அவங்க சார்ந்து அந்த இயக்கத்தை அவங்க எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முரசொலியிலேயே அது ஒரு பதிலாக வந்திருக்கு. அதுதான் என்னோட பதிலாக. ராமதாஸ் அன்புமணி இடையிலான வார்த்தை போர் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக கூட்டத்தில் நடைபெற்றது கருத்து வேறுபாடு கிடையாது, வெறும் கருத்து பரிமாற்றம் தான் என்று விளக்கமளித்தார். கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம். முன்னதாக பாமக பொதுக்குழு கூட்டத்திலிருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறிய நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் இன்று செல்கிறார். தூத்துக்குடியில் 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியோ டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 11:30 மணியளவில் விமானம் மூலம் தூத்துக்குடி செல்கிறார். மாலை 4:50 மணியளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நியோ டைடல் பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட உள்ளார். பின்னர் மாலை 5:30 மணியளவில் தனியார் மண்டபத்தில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாளை காலை தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெறும் விழாவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியர்கள் மாதம் 1000 ரூபாய் பெற உள்ளனர். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நாளை நண்பகல் 12 மணிக்கு மேல் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதால் அரசுக்கு 249 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி விஜயகாந்த் நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி சென்னையில் காவல்துறையின் தடையை மீறி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் அருகே இருந்து அவரது நினைவிடம் வரை பேரணி செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டனர். ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி மறுத்தனர். எனினும் தொண்டர்கள் கூடியதால் தேமுதிகவினர் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் அக்கட்சியினர் தடையை மீறி பேரணி சென்றனர். நாற்பத்தி 5 நிமிடங்களில் பேரணி கட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது. பேரணியால் கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.